ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுங்க. ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம நம்ம ஆனந்தம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நீட் கவுன்சிலிங் அது பற்றின வீடியோஸ் தான். ஸோ நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய புதுச்சேரி மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 9 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. போன வருஷம் நம்ம அந்த இதை வச்சு 2025 அட்மிஷன்ஸ் ப்ராசஸை வச்சுட்டு நம்ம அதில் என்னென்னலாம் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1873 சீட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி கவுன்சிலிங் நடந்துச்சு, என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம விவரமாக இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாமே வரிசையாக நம்ம புதுச்சேரி மெடிக்கல் காலேஜஸுடைய நீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எம்பிபிஎஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் நம்மளுடைய ஆனந்தம் டெலகிராம் சேனல் நம்ம இருந்தது இல்லையா, நம்ம சென்டாக் ஜிப்மர் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு எம்சிசி கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம போட்டு ஷேர் பண்ணுவோம் இல்லையா. அந்த டெலகிராம் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நியூ லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதில் நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சென்டாக் ஆகட்டும் எம்சிசி ஆகட்டும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நம்ம மெடிக்கல் காலேஜஸில் மிக முக்கியமான இது சீட் மேட்ரிக்ஸஸ் எல்லாம் என்னது, 2025 எப்படி இருந்துச்சு, கட் ஆஃப் என்னென்ன இருந்தது, அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் என்னென்ன இருந்ததுன்றதை நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்கள் நீங்கள் எல்லாருமே நீட்டோடைய ரிசல்ட்டுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் கீ எல்லாமே வந்துடுச்சு. ஸோ வெகு சீக்கிரம் நமக்கு ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் அது. ஸோ இது ஒரு இங்கே ஜிப்மர் பொறுத்த வரைக்கும் எம்சிசி தான் நம்ம புதுச்சேரி ஜிப்மருக்கும் சரி காரைக்கால் ஜிப்மருக்கும் சரி எம்சிசி தான் நடத்துவாங்க இல்லையா. ஸோ இந்த இதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஐஜிஎம்சிஆர்ஐ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரியில், அது கவர்மெண்ட் காலேஜ் புதுச்சேரியோட. ஸோ அந்த இதுலேயும் பார்த்திங்கும்போது அதில் ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்பயுமே 15% எம்சிசி தான் நடத்துவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் அதோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் 2025 டேட்டா தான் நமக்கு எடுத்து சொல்ல முடியும். 26க்கு இப்போ எம்சிசியும் சரி சென்டாக்கும் சரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அவங்க அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ண நான் அவங்களுக்கு என்ன அப்டேட்டாக இருக்குன்றதை நம்ம சேனலில் ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம 2025 பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் 243 சீட்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் ஜிப்மர் ப்ராஸ்பெக்டஸ் பற்றி கொடுத்துருந்தது தான் நம்ம பார்க்க முடியுது. ஐஜிஎம்சிஆர்ஐ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் 180 சீட்ஸ் இருந்தது. பிம்ஸை பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ். பிம்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட்டில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஐஜிஎம்சிஆர்ஐ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் அது. ஸோ பிம்ஸ் ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட்டில் வரும். ஸோ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் எம்சிசி படி போன வருஷம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜிலும் 250 சீட்ஸ். இது டோட்டல் சீட்ஸு எம்பிபிஎஸ்க்கு 2025 டோட்டல் சீட்ஸ் இதில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இது எம்சிசி வெப்சைட்டில் நம்ம அதுலேருந்து எடுக்கிறது தான் அது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா டீம்டும் இருக்குது. ஸோ டீம்டுங்கிறது உங்களுக்கு எம்சிசி டீம்டு பொறுத்த வரைக்கும் எம்சிசி தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டீம்டு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸு. இது எம்சிசி என்எம்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வச்சு நம்ம சீட்ஸ் சொல்கிறோம். ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இருக்கீங்களா, அதுவும் டீம்டு, அதுக்கு 250 சீட்ஸ். விநாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால் பார்த்தீங்கன்னா அது டீம்டு 150 சீட்ஸ். அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பார்த்தீங்கன்னா டீம்டு 150 சீட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம்டை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வேறுபடும். இந்த டீம்டு காலேஜஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸும் எம்சிசி தான் கனெக்ட் பண்ணாங்க. இது 2025 எப்படி இருந்தது கொடுத்துருக்கோம். 2026க்கு வெகு சீக்கிரம் என்எம்சி வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சீட்ஸ்ன்றது நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டாக் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் கவுன்சிலிங் இது நீட் யூஜி நீட் மார்க் வச்சு அவங்க சென்டாக் தான் நமக்கு புதுச்சேரி கவுன்சிலிங் பண்ணுவாங்க. எது இருக்குன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, புதுச்சேரி கவர்மெண்ட் காலேஜ், அதில் இருக்கக்கூடிய 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வரும். அதாவது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு புதுச்சேரி,
காரைக்கால், மாஹே, யானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான அந்தந்த சீட்ஸ் வந்து ஒதுக்கி நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிம்ஸ் ஆகட்டும், ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கும் சென்டாக் தான் நடத்துவாங்க. ஸோ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங். ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு மட்டும் பியூர் கவர்மெண்ட் சீட்ஸ் நம்ம புதுச்சேரியில் பிறந்த மண்ணின் மைந்தர்கள், அதாவது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் காரைக்கால், மாஹே, யானம் மொத்தமாக நம்ம 4 மாகாணம் சேர்ந்த புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் இங்கே பிறந்து வளர்ந்து அவங்களுக்கும் புதுச்சேரியிலேயே ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த சீட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த சீட் வந்து எவ்வளோ இருந்தது 2025 வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2026 கட்டாயமாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்டாக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். புதுச்சேரி ஜிப்மர் இங்கே கோரிமேடு இருக்கு இல்லையா, அங்கேயும் காரைக்காலுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து 64 கொடுப்பாங்க. ஐடிஎம்சி ஆரைக்கு பார்க்கும்போது 131 சீட்ஸ். இது எல்லாமே புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கான சீட்ஸ். ஸோ டோட்டலாக பியூராக கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 195 சீட்ஸ். இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் போன வருஷம் பிம்ஸ்க்கு வந்துட்டு 57 + 13 அது ஒரு 13 சீட்ஸ் வந்துட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கான விவரங்கள்லாம் போன வருஷம் நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இந்த வருஷம் நமக்கு எப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 13 சீட் வந்து இது எப்படி ஏதுன்றது எல்லாத்துக்கும் நமக்கு விவரம் தெரியல. போன வருஷம் இருந்ததை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 92 + 1 சீட்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 91 + 1 இருந்தது. ஸோ டோட்டல் 450 சீட்ஸ், அதாவது இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டுமே 255 சீட்ஸ் வந்துட்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 450 சீட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா, பியூர்லி கவர்மெண்ட் கோட்டா பிவை. ஸோ இந்த இதுக்கு வந்து 2025 இருந்தது. இந்த வருஷம் எத்தனை சீட்ஸ் நமக்கு டோட்டலாக கிடைக்க போகுது கவர்மெண்ட் இதுக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சென்டாக் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போது சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 243 டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 243 சீட்ஸ் இல்லையா. அதில் வந்து உங்களுக்கு புதுச்சேரி ஜிப்மர் கோரிமேடு புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 182 சீட்ஸ் இருக்கும். அதில் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியாவில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி வரது வந்து பார்த்தீங்கன்னா 134 சீட்ஸ் வரும். புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி டொமிசில் அப்படின்னு வரது வந்து பார்த்தீங்கன்னா 48 சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வரும். ஸோ அது வந்து டோட்டலாக 182 கிட்ட இருக்கும். இப்போது ஜிப்மர் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 45, அதாவது இது வந்து யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ஓப்பன் 45. புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி டொமிசில், அதாவது புதுச்சேரி மண்ணின் மைந்தருக்கு பார்த்தீங்கன்னா 16 சீட்ஸ். இதான் நம்ம டோட்டலாக வந்து 64 நம்ம முன்னாள் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 61 சீட்ஸ். ஸோ இது வந்து புதுச்சேரி சீட் மேட்ரிக்ஸ். ஸோ எம்சிசி தான், கம்ப்ளீட்டாக எம்சிசி தான் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பிளிட்டப் வந்து 2025 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ஓப்பன் சீட்ஸ் ஆல் இண்டியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எத்தனை சீட்ஸ் இருந்தது அப்படின்றது எல்லாமே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த 26க்கும் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஜிப்மர் புதுச்சேரி காரைக்கால் அதில் இன்டர்னல் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய 64 சீட்ஸில் 48 புதுச்சேரி கோரிமேடு பிவை புதுச்சேரிக்கும், 16 வந்து காரைக்கால் ஜிப்மருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 சீட்ஸை வந்துட்டு 2025 எம்பிபிஎஸ் ரவுண்ட் 1க்கு வந்துட்டு அவங்க வந்து பிரித்து, அதாவது இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் பிரித்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களால். ஸோ பிசிக்கு 12 இருந்தது, பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 5, ஓப்பன் அதாவது ஓப்பன் ஜென்ரலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19, அதில் ஓப்பன்லேயே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 1, எஸ்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7, எஸ்டிக்கு வந்து 3 கொடுத்துருந்தாங்க. இது வந்து புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 சீட்ஸ் வந்துட்டு புதுச்சேரி காரைக்காலுக்கு ஒதுக்கினதில் பிசிக்கு 4 கொடுத்துருந்தாங்க, இடபிள்யூஎஸ்க்கு 2 கொடுத்துருந்தாங்க. ஓப்பன்ற அதாவது எந்த கேட்டகரி வேணா இருக்கலாம் இல்லையா, அவங்க ஓப்பனுக்கு 6, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2 இருந்தது. ஸோ இது வந்து இந்த வருஷம் எம்சிசி வந்துட்டு கவுன்சிலிங் ஆரம்பிச்சோன்னா அவங்க இதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் வந்து 180, அதில் கவர்மெண்ட் கோட்டா அதாவது பியூர் கவர்மெண்ட் கோட்டா வந்து 131, ஆல் இண்டியா கோட்டா 15% வந்து 27 சீட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு எம்சிசி வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த 27 சீட்ஸ்க்கும் எம்சிசி தான் வந்து அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ஆர்ஐ 22வும் கவர்மெண்ட் கோட்டா
131 இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம சென்டாக் நடத்துவாங்க. ஸோ இது வந்து 2025 நடந்ததை அந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 26க்கு நம்ம வந்தோன்னே நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ புதுச்சேரிக்கு 75% ஒதுக்கீடுனா அதில் டோட்டல் சீட்ஸ் 98, காரைக்காலுக்கு 24, யானம்க்கு 4. அதே இது எப்படி பிரியும் அப்படின்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலுக்கு வந்துட்டு 40%, இடபிள்யூஎஸ்க்கு 10%, ஓபிசிக்கு 11, எம்பிசிக்கு 18%, எஸ்சிக்கு 16%, இபிசிக்கு 2%, பிசிஎம்க்கு 2, எஸ்டிக்கு 0.5, பிடிக்கு 0.5. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்த, அதாவது அதுக்கு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில், புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு 10% ஒதுக்கீடு வந்து இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதே புதுச்சேரி, காரைக்கால், மாஹேனம்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வந்துடும். அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 5%, ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 1%, மெட்ரோடியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1%. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெர்டிகல் மாஹேக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ரிசர்வேஷன் வந்துட்டு அது தனியாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து மாஹேக்கு வந்து எப்படி வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம 2026க்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இந்த ட்ரஸ்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இப்போ 150 சீட்ஸ் பிம்ஸில் இருக்குதுன்னா அவங்க வந்து எவ்வளோ வந்து நம்ம கவர்மெண்ட் கொட்டாக்கு கொடுப்பாங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம 25ல் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 57 சீட்டோட சேர்த்து 13 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கேயே ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் ஹை கோர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது அந்த ஆர்டர் 30 அக்டோபர் 2024 அன்றைக்கி கொடுத்த அதுபடி 13 சீட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த வருஷம் எப்படி வரும் அப்படின்றத நம்ம வந்து சென்டாக் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸில் 57 + 13 சீட்ஸ் வந்து கிடச்சிச்சு. அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் வந்து பிம்ஸில் பார்க்கும்போது கிறிஸ்டியன் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு 62 சீட்ஸ் வந்துட்டு ஒதுக்கியிருந்தாங்க, என்ஆர்ஐக்கு 18 ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாகன்னு சொல்லிட்டு 93 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க அதில் வந்து பார்க்கும்போது என்ஆர்ஐக்கு 38 கொடுத்துருந்தாங்க. அதர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, அதுக்கு 119 இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 92 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பியூர்லி ஃபார் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், புதுச்சேரி ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புதுச்சேரி பணியின் மைனர்களுக்கு. ஸோ அதில் பார்க்கும்போது தெலுங்கு மைனாரிட்டி உண்டு இல்லை, அது வந்து 120 சீட்ஸ் வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டிக்கு, அதாவது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி கேண்டிடேட்ஸ் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ஆர்ஐக்கு வந்து 38. இது வந்து டோட்டலாக இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் கூட இது. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பிம்ஸில் வந்துட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த 57 + 13 70 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அது வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக அதையும் பிரிப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் இது அப்ளை ஆகும். லைக் ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, இபிசி, பிசிஎம், எஸ்டி, பிடி, அப்புறம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் 10%, அந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு முடிக்கும் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் படித்த குழந்தைங்களுக்கு அந்த இது. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச், ஃப்ரீடம் ஃபைட்டர், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், மெட்ரோடியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு பிரியும். ஸோ இதோடைய இதெல்லாமே தான் நம்ம வந்து 2025 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 26க்கு வெகு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணால் நம்ம சேனலில் போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து பார்க்கும்போது நம்ம நல்லா விரிவாக பார்க்கலாம். எம்பிபிஎஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு எம்சிசியில் வந்து ஜிப்மர்க் நடந்தது இல்லையா, அந்த கட் ஆஃப் வந்துட்டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு என்ன போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது வந்து பார்க்கும்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜிப்மருக்கு பார்க்கலாம். அந்த ஜிப்மரில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 260 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல் இண்டியா ரேங்க் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஜிப்மரை பொறுத்த வரைக்கும். ஓபிசிக்கு பார்க்கும்போது 748 ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருந்தது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1624 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 3877 ஆல் இண்டியா ரேங்க், எஸ்டிக்கு வந்து 12503, எஸ்சி பிடபிள்யூக்கு பார்க்கும்போது 6,13,527க்கு வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்டிக்கு பார்க்கும்போது 12,38,539 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 33,869 ஆல் இண்டியா ரேங்க்கு கிடச்சிருந்துச்சு. ஓபிசி பிடபிள்யூக்கு வந்து 2,76,622 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கிடச்சிருந்துச்சு. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 10,40,877 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு கிடச்சிருந்துச்சு. இது வந்து ஜிப்மர் புதுச்சேரி கோரிமேடு பிரான்ச்சுக்கு.
ஓகே, அது மட்டும் இல்லாமல் காரைக்காலுக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து ஆல் இண்டியா ஓப்பன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால் இதில் வந்து பார்க்கும்போது ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 5731 ரவுண்ட் 3க்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிருது. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இதில் டிஸ்பிளேல போட்டிருக்கோம். பட் நம்ம ரவுண்ட் 3 வந்து சொல்கிறதுக்கு காரணம் ரவுண்ட் 3ல வந்து தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து அந்த ரேங்க் வந்து நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓபிசிக்கு வந்து பார்க்கும்போது ரவுண்ட் 3 வந்து 7700 ஆல் இண்டியா ரேங்க் க்ளோஸ் ஆயிருது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8126 க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 46,346 க்ளோஸ் ஆயிருந்தது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 71,488 க்ளோஸ் ஆயிருந்தது. ஓப்பன் பிடபிள்யூ பார்க்கும்போது 2,85,669 ஆல் இண்டியா ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருந்தது. ஓபிசி பிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 9,48,886 ஆல் இண்டியா ரேங்க்கு 2025ல ஓப்பன் இது க்ளோஸ் ஆயிருந்தது. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் நம்ம புதுச்சேரியோடது ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃபும் சரி, நம்மளுடைய புதுச்சேரி கட் ஆஃபும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரீஜன் வைஸ் காரைக்கால் மாஹே முடிக்கும் பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.